ஆண்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு இதுங்க. ஏன்னா ரொம்ப நாளா நீங்க எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது மெடிசன் சாப்பிட்டு அதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது? ஆண்மை குறைபாடுக்கு நேச்சுரலா சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள், அன்றாடம் நீங்க பயன்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க உடல் நலன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் நலனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பக்க விளைவுகள் இல்லாமல் எப்படி சரி செய்யலாம், சித்த மருத்துவத்தில் அதற்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு வரோங்க. ஸோ இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அந்த சாருக்கு பார்த்தீங்கன்னா கை கால் நடுக்கம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஸோ ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 56 இயர்ஸ். ஸோ இந்த வயசுல கை கால் நடுக்கம் அதிகமாக இருக்கு, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றது, நடக்கவே முடியாத அளவுக்கு ஸ்டாமினா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கேட்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சில்டெனாஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயகரா, இந்த டேப்லெட் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன், டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் ஒரு 40 இயர்ஸ் கிட்ட எனக்கு சுகர் வந்தது. சுகர் வந்து ஒரு 5-6 வருடங்களில் கம்ப்ளீட்டாக எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்த ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணேன். வயக்ரா ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, டேப்லெட் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பிபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, கை கால்களில் நடுக்கம் வர்றது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நெஞ்சு எரிச்சல் வர்றது, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அதிகமான தலை சுத்தல், ஃபுட்டை பார்த்தாலே வெறுப்பு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு பக்க விளைவு, தொடர்ந்து எடுக்கிறதுனால கண்டிப்பாக பக்க விளைவுகள் வரலாம். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுக்கிறது, ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். இவர் செல்ஃபாகவே இவரவே எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனோட விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த கைகளில் நடுக்கம் ஏற்படுறது, கால்களில் நடுக்கம் ஏற்படுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்திருக்கு. இதில் இருந்து நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம்? ஸோ நேச்சுரலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகள் ஆண்மை குறைபாடை நமக்கு சரி செய்யுமா? ஏன் சொல்லலாம், இது முக்கியமான ஒரு விழிப்புணர்வு பதிவாக உங்களுக்கு நிறைய பேருக்கு இது போய் சேரணும் இல்லைங்களா? ஸோ ஆண்கள் வந்து சில நேரங்களில் இது யூஸ் பண்ணாலும் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சிகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இது இருக்கணுங்க. சரி, அப்போ நரம்புகளை வலிமைப்படுத்த, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலான்றத இந்த பதிவுல நான் சொல்றேன். ஆண்கள் இந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்க உடல் நலன்ல அதிகமான ஒரு முன்னேற்றம், மாற்றம் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, ரெகுலராக நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? நேச்சுரலாக வயகரானா எதுலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெகுலராக இந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. முதல்ல எது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை வகைகள். ஸோ கீரை வகைகள் அப்படின்னாவே நம்ம வந்து தூரமாக ஓடக்கூடிய நிலையில தான் இருக்கும். ஸோ கீரை வகைகளை நீங்கள் உணவில் ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் நலனில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை கீரை வகைகள் உங்களுக்கு சரி செய்து கொடுக்குது. ஸோ ஆண்களுக்கு பலம் தரக்கூடிய கீரைகள் அப்படின்னா முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியங்க. ரெகுலராக முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. ஸோ இதனோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை, சிறுகீரை, தாளிக்கீரை, இது எல்லாமே ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் போகம் விளைவிக்கும் கீரைகள்னு இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், எல்லார் வீட்லேயுமே இது இருக்குங்க, அதாவது சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் ஆண்மை குறைபாட்டை எப்படி சரி செய்யுது, உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை எப்படி நமக்கு சரி செய்யுது, அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாட்டை நம்ம சரி செய்யறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ஸ்பெஷலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு கோடை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உணவோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்ற வழக்கம் நம்ம கிட்ட இருந்துச்சு.
ஸோ அப்படி நம்ம சின்ன வெங்காயம் ரெகுலராக எடுக்க உங்கள் உடலில் நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இந்த சின்ன வெங்காயம் எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ ஆண்மை குறைபாடு இருக்குது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ நேச்சுரலாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு 5, 6 இல்லை 7 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் இந்த சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. இப்படி நீங்கள் டெய்லி ரெகுலராக ஆண்கள் இதை பயன்படுத்தும்பொழுது, நெய்யில் வதக்கி நீங்கள் சாப்பிடும்பொழுது அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உஷ்ணம் தான் பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான அந்த உஷ்ணம் குறையிறதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் வாரம் 2-3 நாள் என்ன பண்ணலாம்னா நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இதில் தயிரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதனோடு சேர்த்து சாப்பிடலாம். ஸோ வெங்காய பச்சடியாக நீங்கள் எடுக்கும்பொழுது அந்த தயிரோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது தான் அந்த உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வதக்கி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிடலாம். தயிரோடு சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உங்கள் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறைந்து நிறைய பேருக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனாலையும் ஹைட்ரோசில் மாதிரி விரை வீக்கம், விரை அண்டவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை தாராளமாக இப்படி நீங்கள் பயன்படுத்தலாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூனைக்காளி விதைகள், அஸ்வகந்தா, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சாலமிசிறி, இந்த மூலிகைகள் எல்லாமே ஸ்பெஷலாக ஆண்களுக்கான ஒரு உடல் வலிமையை தரக்கூடிய மூலிகையாக சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ ரெகுலராக இந்த மூலிகையினால் செய்யக்கூடிய மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக லேகிய வகைகளில் தேற்றான்கோட்டை லேகியம் உங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன்னா உடலை வலிமை பெறக்கூடிய விஷயங்களில் தேற்றான்கோட்டையும் ஒன்று. ஸோ தேற்றான்கோட்டை லேகியம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணி லேகியம் பயன்படுத்தலாம். அஸ்வகந்தா நெய் இல்லைன்னா சதாவரி நெய் மருந்துகளாக எடுக்கும்பொழுது ஆண்களுக்கு இது ரொம்ப சிறந்ததாக இருக்குங்க. ஸோ இந்த நெய் மருந்துகளோட நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, இந்த சிலாசித்துன்றாங்களே, சிலாசித்து அது என்னங்க, அது ஆண்களுக்கு ஸ்பெஷலாக எடுத்துக்கலாமா அப்படின்னா, அது மொத்தமாகவே உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து. ஸோ அது மருந்தாக சுத்தி செய்து மருந்தாக தான் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ அது பற்பமாகவே சித்த மருத்துவத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அஸ்வகந்தா நெய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு மிளகு அளவு இந்த சிலாசித்து பருப்பம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நெய்யை எடுத்துக்கலாம். ஸோ நெய் மருந்தாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடலில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு குணமாகி உடல் நலனில் அதிகமான ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவே நமக்கு இருக்கக்கூடிய நிறைய மருந்துகளே நமக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டயட் என்ன, இல்லை ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் என்னென்ன தீர்வுகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.